ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் தமிழ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2026 நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம ட்ரிக்னாமெட்ரி அண்ட் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அது வந்து எதில் இருக்குன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 சிபிடி 2ல கேட்ட டஃப்பான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது டஃப்பான கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, அதனோட கான்செப்ட்ஸுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அடுத்த செஷன் வந்து மென்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது வந்து புது டாபிக்ஸ் அண்ட் புது கான்செப்ட்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கால்குலேட்டிவா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வரும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடியா இருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எதுனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டாபிக்ஸ்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க கான்செப்ட்ஸ்லாம் நம்ம நீங்க எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. உங்களுக்கு சிட்டி இன்டிகிரேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, ஆர்ஆர்பி என்டிபிசி உள்ளது. ஓகேங்களா? 16ல இருந்து 27 வரையும் நடக்குதுல எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு சிட்டி இன்டிகிரேஷன் வந்துடும். 4 நாள் முன்னாடி உங்களுக்கு என்ன வரும், ஆல் டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ஸ் கிட்ட வர 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 ரொம்ப ஃபியர் ஆகாதீங்க, பதறாதீங்க. ஓகேங்களா? நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டாலும் போதும். செக்ஷனல்ஸ் அதிகமாக டெஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? அது இல்லாம கடைசி ஒரு 2 டேஸ் முன்னாடி மேக்ஸிமம் ரிவிஷனை மட்டும் வச்சுக்கோங்க. எதுவும் புதுசா எதுவும் படிக்காதீங்க. கடைசி நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் நீங்க ஸ்லீப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணி விடும், உங்களையும் ரிலாக்ஸ் பண்ணி விடும். எக்ஸாமை நீங்க ஃப்ரீயா எழுதலாம். ஓகேவா? சரி, ஓகே, அதிகமாக பேச வேணாம். அந்த 16ல இருந்து 27 வரையும் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ரொம்ப நல்லா படிங்க, எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். There is a polygon of 10 sides. How much triangles can be drawn using the vertex of the polygon? ஓகேங்களா? இது வந்து ஒரு 10 பக்கம் கொண்ட பலகோணம். ஓகேங்களா? இதை வந்து இந்த ஒவ்வொரு 10 வெர்டெக்ஸ் இருக்கீங்களா, 10 சைடு இருக்கு. அது 10 சைடுக்கு 10 வெர்டெக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வெர்டெக்ஸ் வந்து எனக்கு 10. எனக்கு இதை வச்சு நான் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும்னு கேட்குறேன். எத்தனை முக்கோணம் வரையலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு எனக்கு 3 சைட்ஸ் ஆர் 3 வெர்டெக்ஸ் இருந்தால் எனக்கு போதும். ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருக்கு, 10 இருக்கு. ஸோ இதை நான் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நான் சால்வ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது பெர்முடேஷன் கிடையாது, இது மெயின்லி காம்பினேஷன்ஸ். எப்படின்னா என்கிட்ட 10 சைட்ஸ் இருக்கு, ஆனால் எனக்கு 3 நான் கம்பைன் பண்ணும். ஓகேவா? ஸோ எனக்கு 3 நான் வச்சுன்னா எனக்கு எத்தனை கிடைக்கும்ன்றது தான் அந்த காம்பினேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு சிம்பிளா ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு கிளாஸை கொண்டு போவோம். அப்போ உங்களுக்கு கிளியரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி இருக்குன்னா இதுல 10ல இருந்து பின்னாடி ஒரு 3 நம்பர் எழுதிக்கோங்க. 10, 9, 8, சேம் 1, கீழே 2, 3. இவ்வளவுதான் இதனோட ஆன்சர், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. 3, 4. ஸோ இதனோடது 120 ட்ரையாங்கிள்ஸ் என்ன வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எனக்கு 120. வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு 10 சைட்ஸ் இருக்கு, அதுல இருந்து எனக்கு 10 வெர்டெக்ஸ் கிடைக்கும். ட்ரையாங்கிளுக்கு எனக்கு 3 வெர்டெக்ஸ் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ அந்த காம்பினேஷன் நான் இதில் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் சொல்றேன். எனக்கு 8 சைட்ஸ் இருக்கு, எனக்கு 3 வெர்டெக்ஸ் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ அப்படின்னா 8, 7, 6, 1, 2, 3. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா 2, இது 4. ஜஸ்ட் டைரக்டா சால்வ் பண்ணா போதும். 856. அவ்வளவுதான். இப்போ இன்கேஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இன்கேஸ் ரெக்டாங்கிள் கேட்குறாங்க இல்லை ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 12 சைட்ஸ் இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஸ்கொயர் 4. ஓகேங்களா? சேம் கண்டிஷன் தான், எத்தனை கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கம்பைன் பண்ணிக்க போறீங்க. ஸோ 12, 11, 10, 9, 1, 2, 3, 4. அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 3 வருமா, இது 3, இது 5. ஸோ 99 into 5, 495. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய. இது 12 சைட்ஸ், இது வந்து என்னது ரெக்டாங்கிள், அப்படி இல்லைன்னா என்னது
ஸ்கொயர் எது வேணா இருக்கலாம். செவ்வகம் வரைய கேட்கலாம், இல்ல சதுர வரைய கேட்கலாம். இது ட்ரையாங்கிள். இது 8 சைடு கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் வரையிறது, முக்கோணம் வரையிறது. ஸோ நீங்க இது மாதிரி கம்பைன் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் மாற்றி மாற்றி கேட்கும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 1 அடுத்து. P is a point inside the triangle ABCD. If PA is equal to 69 centimeter, PB is equal to 27 centimeter, and PC is equal to 38 centimeter, then the length of PD is ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஏபிசிடின்னு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளி இருக்கு, ஓகேவா? அந்த புள்ளியில இருந்து 4 வெர்டெக்ஸ் இருக்குல்ல, 4 வெர்டெக்ஸும் நான் லைன் வரைகிறேன், ஓகே, ஜாயின் பண்றேன். ஸோ அதோட லென்த்ல 3 சைடு கொடுத்துட்டான், ஒரு சைடு என்னன்னு கேட்குது, அவ்வளோதான், ஓகேவா? இதுக்கு ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரம் தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும், ஓகேவா? சரி பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது பி. இந்த பாயிண்ட் ஓகே பர்பண்டிகுலரா இருக்கும், ஓகேவா? பர்பண்டிகுலர் லைனு எதுக்கு? இந்த பேஸுக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வரைகிறேன். இப்போ இதோட லென்த்து ஏபின்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ், இது ஒய்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து ரெண்டுமே இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், பர்பண்டிகுலர் லைன், ஓகேவா? ஆனால் இந்த பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல டச் ஆயிருக்கு. ஸோ அதனால இது பர்பண்டிகுலர் லைனாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் பிரிக்கும், ஓகேவா? இங்கே ஒய் இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒய் தான் இருக்கும், இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறேன். இங்கே டபிள்யூ, இங்கே என்ன இது இசட். இப்போ பிதாகரஸ் தியரம் எல்லாத்துக்கும் அப்படியே அப்ரோச் பண்ணுங்க, வேற ஒன்றுமே இல்லை, டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வரும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டபிள்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏபி ஸ்கொயர். அதே போல இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக முடிச்சுட்டு போகும். ஸோ டபிள்யூ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர். அதே மாதிரி மூணாவது ட்ரையாங்கிள் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். The last one, z square plus x square is equal to dp square. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இதில் அல்டர்னேட்டாக இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ நாலுமே ஆட் ஆன மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பிளஸ் டபிள்யூ ஸ்கொயர், ஓகேங்களா? இது என்னோட அடிஷன். இதெல்லாம் பாருங்க, இதில் ஏபி ஸ்கொயரையும் சிபி ஸ்கொயரும் ஆட் பண்ணால் எனக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட்டாக இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர், ஓகேவா? அப்படிதான், வேற ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இது வந்து பாயிண்ட் உள்ள இருந்துச்சுன்னா, இதே வெளியே இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க, வேற ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? இந்த பீன்ற பாயிண்ட் அவுட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ், இதே உள்ள இருந்துச்சுன்னா ப்ளஸ், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தருங்க. இது வந்து ரெக்டாங்கிள் கேட்டாலும் சரி, ஸ்கொயர் கேட்டாலும் சரி, வாட் எவர் எது கேட்டாலுமே இதே கண்டிஷன் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் குழப்பிக்க தேவை, அவ்வளோதான். அதாவது இந்த ஒரே டயகனல் இருக்குல்ல, அந்த டயகனலில் அதோட பாயிண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றுமே கிடையாது, ஓகே? சரி, இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏபியோட ஸ்கொயர் வந்து ஏபி வந்து 69, பிபி 27, சிபி 38, தென் அவன் என்ன கேட்குறான், டிபி என்னன்னு கேட்குறான். ஓகே, கால்குலேட் தான், வேற ஒன்றும் இல்லை, கான்செப்ட் தெரியணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பின்ற பாயிண்ட் உள்ள இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ், இதே வெளியே இருந்துச்சுன்னா மைனஸ், வேற ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாமா? சரி, ஓகே, பாருங்க. ஏபி 69 ஸ்கொயர் plus 38 square is equal to 27 square plus x square. ஓகேவா? இது எக்ஸ்ன்றத விட நான் அதே வழியை எடுத்துக்கிறது நல்லது. இதை வந்து டிபி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? எக்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால அது வேணும். சரி சார், இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடுவோமா? சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், அது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 27 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், 38 ஸ்கொயர் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த 69 மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை 50 பேஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? 50 ஸ்கொயர் வந்து 2500. ஓகேவா? ஸோ இது 50 விட எவ்வளோ அதிகமாக இருக்கு? 19 அதிகமாக இருக்கு. 25 மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 25 + 19. ஓகேவா? எவ்வளோ எனக்கு? 44. இப்போ இந்த 19ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 361. அதை அப்படிங்க ஆட் பண்ணிக்கோங்க. 361 அவ்வளோதான் முடிஞ்சு. 1674. ஓகேவா? 4761 அப்படின்றது இந்த 69ஓட ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கு 1444. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்கவே இருக்காது. 729. ஓகேவா? பிளஸ் டிபி ஸ்கொயர். ஓகேவா? நீங்க இதுக்கும் அதே மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். 38 ஸ்கொயர். முடிஞ்ச அளவுக்கு நீங்க 50 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படியே ஒரு பக்கம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா? 4761 plus 1444 minus 729. ஸோ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது என்ன? மைனஸ் பண்ணிக்கலாமா? 5476. ஓகேவா? இதனோடது டிபி ஸ்கொயரோட வேல்யூ 5476. எனக்கு டிபியோட வேல்யூ தான் எனக்கு வேணும். இதை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறத நான் சொல்றேன். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5476 ரெண்டு வேல்யூயா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தனித்தனியா எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இது எதனோட ஸ்கொயருக்கு நேரா இருக்கு? 7 ஸ்கொயருக்கு நேரா இருக்கா? என்னது? 49. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 7 தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும். ஓகேவா? அடுத்தது இன்கேஸ் வந்து 64க்கு மேல போச்சுன்னா அது வந்து 8 போட்டுக்கோங்க. 64 கீழே இருந்துச்சுன்னா 7. ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் வேல்யூ கிட்ட. ஸோ கடைசி நம்பர் 6 இருக்கு. எய்தர் 4ஓட ஸ்கொயரா இருக்கலாம், இல்லை 6ஓட ஸ்கொயரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பிட்வீன்ல இருக்கு என்னது? 5 இருக்கு. ஸோ எனக்கு 75 ஸ்கொயர் என்ன வரும் தெரியும்ல உங்களுக்கு? n with 5 ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. இந்த 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8 இருக்கா? ஸோ 7 8 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஒரு 8 56 25. ஓகேவா? இதான் 75ஓட ஸ்கொயர் நம்பர். அதாவது ஒன்றும் இல்லை, 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8 இருக்குல்ல, அந்த 7ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்னது? 56. ஸோ 5ஓட ஸ்கொயர் 25. அவ்வளோதான். n with 5 எல்லாத்தையுமே அப்படிதான். ஓகே, இப்போ 65 ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 7. 6 42 25. அவ்வளோதான், எல்லாத்தையுமே தான் வரும். ஸோ இங்க கேட்டிருக்கிறது என்னது? 54 76. ஸோ இதை விட எனக்கு கம்மியாக தான் இருக்கு. ஸோ எனக்கு டெஃபினட்டா எனக்கு 74 தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 74. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல 3 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஒன்னு, இந்த ரெக்டாங்கிள்ல பாயிண்ட் உள்ள இருந்தா அந்த இடத்துல பிளஸ், இதே வெளியே இருந்துச்சுன்னா மைனஸ். இது வந்து ரெக்டாங்கிள் மட்டும் இல்ல, ஸ்கொயருக்கும் இருக்கலாம். ஓகேவா? இதே அடுத்தது ஸ்கொயர் வேல்யூஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நல்லா கிளியரா வச்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். இதை இன்னும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு, டிஜிட் சம் மெத்தட்ன்ட்டு. உங்களுக்கு கடைசியில அதை சொல்றேன். ஓகே, அடுத்தது ABCD is a quadrilateral in which AB is parallel to DC and E and F are the midpoint of the diagonals of AC and BD respectively. If AB is equal to 14 cm, BC is equal to 73 cm, DC is equal to 90 cm and AD is equal to 22 cm. ஓகேங்களா? Then what is the length of EF? EF அப்படின்றது அதனோட டாயகனல் இருக்குல்ல, டாயகனலோட மிட் பாயிண்ட ஜாயின் பண்ணி கிடைக்கிற லைனு. ஓகேவா? சரி, ABCD ஒரு நார்கரன். ஓகேவா? அதுல ஏபியும் சிடியும் பேரலா இருக்கு, அதாவது ரெண்டும் வந்து இணையா இருக்குன்னு. ஓகேவா? இணை கோடுகள். ஸோ நான் என்ன பண்றேன், இது லைன் வரேன். ஓகே, சரி. அடுத்தது இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் இங்க இருந்து எழுதிக்கிறேன். ஏ பி சி இது மாதிரி எழுதிக்கிட்டா கொஞ்சம் ஈஸி. ஏன்னா வச்சுக்கோங்க, ஏபியோட லென்த் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறது. சரி, ஏபி 14, இது ரெண்டும் எனக்கு பேரலல். அடுத்தது பிசி 73, டிசி 90, டிசி 90, ஏடி 22. ஓகே, இப்போ இதனோட டயகனல்ஸ் வரைஞ்சிட்டு. ஓகேவா? இப்போ ஒன்றும் கிடையாது,
இந்த டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்டும் சரி, இந்த இந்த 2 சைடு இருக்குல்ல, இந்த 2 சைடோட மிட் பாயிண்ட் நான் ஜாயின் பண்ணாலும் ஒரே லைன் கட் ஆகும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான். நார்மல் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள இந்த இடத்துல 2 ட்ரையாங்கிள் வச்சிருக்கேன், கிராஸா வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே, இது மாதிரி. ஸோ எனக்கு இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா, இந்த இடத்துல அதே மிட் பாயிண்ட் தான் கட் ஆகும். ஓகேவா? பேரலா இருக்கா? அதே மாதிரி இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா, இங்கேயும் அதே மிட் பாயிண்ட் தான் கட். ஸோ இந்த பாயிண்ட் என்ன, இது இ, இது எஃப். ஓகே, இது ஒரு சின்ன ஃபார்முலா இது. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் இ, எஃப் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் டிவைடட் பை 2 அவ்வளவுதான். ஓகேவா? டிசி மைனஸ் ஏபி டிவைடட் பை 2. இதே வந்து சைடு இருக்குல்ல, இந்த சைடு இதை நான் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் எனக்கு அந்த சைடோட மிட் பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும். சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் டிவைடட் பை 2 டிசி பிளஸ் ஏபி டிவைடட் பை 2 அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். ஓகே, ஸோ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்க? இஎஃப் தான் கேட்டிருக்காங்க. டயகனல்ஸோட இது என்ன வரும்? இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 90 minus 14 divided by 2. ஸோ என்ன வரும்? 76 divided by 2 என்ன வரும்? 38. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 38. ஸோ இந்த கொஸ்டின்ல மொத்தம் ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று இஎஃப், இன்னொன்று எக்ஸ்ஒய். இஎஃப் அப்படின்றது டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ்ஒய்ன்றது சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ். ஒன்றுமே கிடையாது. ஓகே, இது வந்து ட்ரபீசியமோட கான்செப்ட்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட், ABCD is a trapezium in which BC parallel to AD and AC is equal to CD. If ABC, angle ABC is equal to 69 degree and BAC is equal to 23 degree, then what is the measure of angle ACD? இது வந்து என்னன்னா, ABCD வந்து ஒரு சாய்வகம். ஓகேவா? அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ட்ரபீசியம். அதனோட ரெண்டு சைடு வந்து பேரலா இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அது இல்லாம ரெண்டு சைடு சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏசியும் சிடியும். அப்படின்னா ஆங்கிள் ஏபிசி வந்து 69னும் பிஎஸ்சி வந்து 23னும் கொடுத்துட்டான். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒன்னு என்னது? ஏசிபி என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்கான். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வரைவோம். அதுல உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா புரிஞ்சிடும். சரி பாருங்க, இது ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராமை நீங்க கிளியரா பார்த்து வரையணும். ஏன்னா அந்த பேரல் சைட்ஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வரையணும். ஸோ அதனால ஓகேவா? இதுல இன்னொன்னு இந்த லைன் ஒன்று. சரி, ஸோ டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் ஏ பி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இந்த பாயிண்ட்ஸை குறிக்கிறது தான் மெயின். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இங்க ஏ கொடுத்துருங்க, இங்க பி, இங்க சி, இங்க பி. ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஏசி பிசியும் ஏடியும் பேரலல் கொடுத்துட்டான். அதனாலதான் அது மாதிரி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தது ஏசி அண்ட் தென் சிடி, எனக்கு லென்த் சேம். இது எக்ஸ், இது எக்ஸ், ரெண்டுமே ஒரே லென்த் இருக்கு. அப்போ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இங்க டீட்டா இருக்கு அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னு டீட்டான்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இது ரெண்டும் பேரலல். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு பேரலல் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் பேர். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்வர்ஸ். இங்க டீட்டா இருக்கு அப்படின்னா இங்க எனக்கு என்னன்னா டீட்டா தான். ஓகேவா? ரெண்டுமே எனக்கு சேம் ஆங்கிள்னு பேர் இருக்கு, ஒத்த கோணங்கள். இந்த இடத்துல 180 டிகிரி மைனஸ் டீட்டா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணணும்? 180 டிகிரி மேக் பண்ணணும். அதுதான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது 180 மைனஸ் டீட்டா. இது வந்து இன்டீரியர் ஆங்கிள். இது வந்து 180 மைனஸ் டீட்டாவும் டீட்டாவும் வந்து இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேமா இருக்கு. இங்க டீட்டா, இது 180 மைனஸ் டீட்டா. அதே மாதிரி இங்க 180 மைனஸ் டீட்டா. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் சேமா இருக்கும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் சேமா இருக்கு. இந்த கான்செப்டா ஒன்றுமே கிடையாது. அது இல்லாம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். அது ஏதான் இடத்துல ரொம்ப சிம்பிள். இதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஏபிசி வந்து எனக்கு 69 டிகிரி. ஓகேவா? அடுத்தது பிஏசி வந்து 23 டிகிரி. இது ரெண்டும் பேரலா இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க,
இது அப்படியே வரைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயக்ராம் மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி. இது இந்த பியோடதும் இந்த ஏவோடதும். ஸோ 69 + 23 + θ = 180 டிகிரி. ஸோ அப்போ θ வந்து நீங்கள் என்ன வரும்னு பாருங்க, 92 பார்த்தீங்களா? ஸோ 92 போச்சு அப்படின்னா இங்கே θவோட வேல்யூ வந்து 88. அப்போ இங்கே 88. இங்கே ரெண்டுமே எனக்கு என்னது சேம். இந்த இடத்துல θ1 எடுத்துக்கோங்க. இந்த θ1 வந்து ரெண்டுமே எனக்கு 88. ஏன்னா இந்த ரெண்டு சைடும் சேமா இருக்கிறதுனால எனக்கு 88. ஸோ அப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஒரு ட்ரையாங்கிள் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணணும்? 180 டிகிரி. வேற ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். 88 + 88 + x = 180 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 176 + x = 180 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 டிகிரி. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? 4. அவ்வளோதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இதே கொஸ்டின் தான், ஆனால் இது வந்து ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி உள்ளது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணுது. இது பாருங்க, நான் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 109 cm, 171 cm, 100 cm. What is the length of its altitude corresponding to the side with the length of 171? ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடு கொடுத்துட்டான். ஓகே, 109, அடுத்தது 100, 171. அவன் என்ன கேட்குறான், இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து கீழே, அதாவது 171 சைடுக்கு வரைக்கூடிய ஆல்டிடியூட் என்ன, உயரம் என்னன்னு கேட்குறான். வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இதில் 2 ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேங்களா? அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a, s மைனஸ் b, s மைனஸ் c. அது மட்டும் இல்லாமல் 1/2 ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணாலே போதும், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, எஸ் அப்படின்றது செமி பெரிமீட்டர், அதாவது அதனோட சுற்றளவோட பாதி. ஓகேவா? ஏபிசின்றது அதனோட சைட்ஸ். ஸோ இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு, பெரிமீட்டர் பை 2 தானே. ஸோ 109, 100, 171 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இது 390 டிவைடட் பை 2 என்ன வரும்னு பாருங்க, சரி 380. ஸோ எனக்கு 190 கிடைக்கும். ஓகேவா? சரி, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நம்பர்ஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? 190, 100, 170. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன ஒரு 81. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 90. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஜஸ்ட்டு 90. எதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது எஸ், ஏ, பி, சி டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் எஸ் வந்து 190, எஸ் மைனஸ் ஏ 81, அடுத்து 90, அடுத்து 19, 1. இது வந்து எனக்கு எதற்கு சேமாக இருக்கும், 1/2 ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டில், அதாவது அடிப்பக்கம் மற்றும் உயரம். ஓகேவா? அதோட அடிப்பக்கம் வந்து 171, அதனோட உயரம் எனக்கு என்ன அப்படி மாதிரி கேட்குறேன். கொஸ்டின் மார்க்கே வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுல இருந்து நீங்க அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதெல்லாம் 19 இருக்கு, ஒரு 19 இருக்கு, ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கா, அதை அப்படியே பிரிச்சுக்கோங்க. 19 into 19, 10 into 10, 81, 9. So 1/2 of 171 into question mark. ஸோ இதுலேருந்து அப்படியே ஒன்றா எழுதுக்கோங்க. இது போனால் எனக்கு 9, இது போனால் எனக்கு 3 வெளியே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ 19, 10, 9, 3 is equal to 1/2 of 171 into question mark. இதுதான் ஹச். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது சேமாக இருக்கும்.
ஸோ அப்படியே ஹெச்சோட வேல்யூ உனக்கு ரெண்டு ஆன்சர் போட்டுக்கலாம். என்னது 60. ஸோ 60 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 60. வேற ஒன்றுமே இல்லை. எதையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க. அது எப்படி பிரிக்கலான்றதை அது செப்பரேஷனில் இருக்கும் போதே பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி கடைசியில் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கான்செப்ட். இதுவும் அதே கால்குலேட்டிவ் தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத அந்த இடத்துல இருக்க கான்செப்ட் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சரி பாருங்க. சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்கான்? இது பெரிய சைடு வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் எதுனது கர்ணம், அதான் ஹைபோட்டனஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 18, எக்ஸ் மைனஸ் 25. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அதோட பரப்பளவு ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கோட ஏரியா. இந்த கொஸ்டின் நம்ம ஆப்ஷனாலையும் போட முடியாது, எதனாலையும் போட முடியாது. ஓகேவா? ஏன்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால அதை ஃபைண்ட் பண்ணவே முடியும். இது கொஞ்சம் கால்குலேட்டிவான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிதாகரஸ் தியரம் போட்டுக்கிறேன் பாருங்க. எக்ஸ் மைனஸ் 18 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 25 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நீங்கள் இதையே அப்படியே சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இதை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 50x plus 625 is equal to, இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 18 ஹோல் ஸ்கொயர். இது a ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அதனால நான் அப்படி போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது அப்படி பண்ணினா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் v இல்லை, a பிளஸ் b a மைனஸ் b. ஃபர்ஸ்ட் அடிஷன், அடுத்து என்னது சப்ராக்ஷன். எக்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x மைனஸ் 18. இதை மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 18 மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 36x இது 324. ஓகேவா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 50x ப்ளஸ் 625. ஸோ இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 86x ப்ளஸ் 949 இஸ் ஈக்குவல் டு 0. இது நல்லா கவனிங்க. இது எப்படி நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இந்த ஆல்ஃபா பீட்டான்றது ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டு ரூட்டுமே ப்ளஸ் தான், பாசிட்டிவ்ல தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ரெண்டு ரூட்டுமே எனக்கு என்னது பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த சிம்பிளை பொறுத்து அதோட வேல்யூஸ் வந்து மாறும். இது வந்து நான் வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா டாப்பிக்கில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். சரி, ஸோ இதுக்கு ரெண்டு ரூட்டுமே எனக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நான் இதில் தான் நான் பிரிக்க போகிறேன். நல்லா கணக்குவோம். இங்கே வந்து 9 வரணும், இது 6 வரணும். ஸோ எய்தர் எனக்கு 3 × 3 வரலாம். ஓகேவா? வேறு ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா? 9 × 1 வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 பிரிச்சுக்கிறேன். 383 இது வந்து 200 சம்திங் தான் வரும். ஸோ அதனால் இது கிடையாது. ஸோ அடுத்து 1373 இது மேபி வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது வரும், கண்டிப்பாக இதான் வருது பாருங்க. 730 அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 921. ஸோ 949 வந்துருச்சுங்களா? ஸோ எக்ஸோட ரூட்ஸ் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ 1373, அதாவது ஒன்றும் கிடையாது, எக்ஸ் மைனஸ் 13 எக்ஸ் மைனஸ் 73 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இதனோட எக்ஸோட வேல்யூ மஸ்ட் பி மோர் தென் 25. ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 73 வரும். ஸோ இதோட முடிஞ்சிருக்கு கிடையாது. இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, சைடை கண்டுபிடிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 73. ஸோ 73 மைனஸ் 18, 73 மைனஸ் என்ன வரும் 55, 73 மைனஸ் 25 48. ஓகேவா? ஸோ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி அதோட ட்ரையாங்கோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 55 × 48. கேன்சல் பண்ணால் இது 22 வரும்.
ஸோ இது 1320 11ஓட மல்டிபிள் வேற ஒன்றுமே கிடையாது. 11 மல்டிபிள் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆன்சர் டேரக்ட் போட்டுக்கலாம். ஆப்ஷன் டி 1320. ஓகேவா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது மட்டும் கற்றுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில கால்குலேஷன்ஸை, இந்த சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் வேல்யூஸ் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஈஸியான கொஷின். பார்க்காத ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். இது ட்ரிக்னாமெட்ரிலே வரும், ஜியாமெட்ரிலே வரும். இந்த ஜியாமெட்ரியில் சால்வ் பண்ணி இதில் பாருங்க, பிஓஆர் அப்படின்றது ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, இது சென்டர் ஓன்னு வச்சுக்கோங்க. இது பிஓஆர். அடுத்தது வந்து கியூன்றது ஒரு இடத்துல இருக்கு. இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? சரி பாருங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு கியூ. ஓகே, இது சென்டர். இதில் வந்து ஆர்க் லென்த் ஆஃப் பிக்யூ இஸ் ஆஃப் ஆஃப் த ஆர்க் லென்த் ஆஃப் ஆர்கியூ. இதோட லென்த்து அப்படின்னு கொடுத்துட்டான். இது வந்து எனக்கு 2x இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸா இருக்குன்ற. ஓகேவா? இதோட லென்த்தை விட இது கம்மியாக இருக்கு. இது L2, இது வந்து N1. ஸோ இது θ2, இது என்னது θ1. ஸோ இது உங்களுக்கு அதாவது ஆர்க் லென்த் L is equal to r θ அப்படின்றது இது வந்து என்னது ஃபார்முலா. அதாவது எல்ன்றது ஆர்க் லென்த், இது ரேடியன்ல 2πr, வேற ஒன்றும் இல்லை. 2π தான் அந்த இடத்துல θக்கு ஏற்ற மாதிரி அதனோட இந்த இடத்துல இருக்க ஆங்கிளை பொறுத்து இந்த டேரக்ட் நம்ம பர்சூட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டு செக்டார் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், L1/L2 is equal to θ1/θ2. ஏன்னா இதுங்களோட ரேடியஸ் எனக்கு சேம். ஓகேவா? இதோட ரேடியஸ் வந்து என்னது சேம். ஸோ அதனால இந்த கண்டிஷன் டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். தட்ஸ் மீன் L is directly proportional to θ. ஸோ அதனால நான் இந்த இடத்துல இப்படி போட்டுருக்கேன். ஸோ இதில் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? L1/L2 is equal to L1ஓட லென்த்து 2, இது வந்து 1. ஸோ மொத்தமாக எனக்கு என்னது 3. இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும்? 180 டிகிரி. கரெக்டா? ஸோ அப்போ 3 தான் எனக்கு என்னது 180. இப்போ இது வந்து 60. ஸோ அப்போ θ2 வந்து எனக்கு 60, θ1 வந்து எனக்கு 120. ஓகேவா? அதாவது இது 60, இது 120. அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து என்னது பிஓக்யூ தான் கேட்டிருக்கான். ஸோ பிஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இது வேற ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி, கொஸ்டினோட கடைசி நெக்ஸ்ட். இது வந்து எஸ்எஸ்சிலையும் அதிகமாக கேட்டிருக்கான், ரயில்வேஸில் இப்போ வந்து ரீசனாக கேட்டு வரான். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் வந்து மொத்தம் 25 கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து டைமை ரொம்ப கம்மியாக கொடுப்பான். ஸோ அதை நம்ம வேகமாக சால்வ் பண்ணும்போது இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து மேபி தப்பு பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்றத இதில் சால்வ் பண்ணலாம். சென்டர், இது வந்து சீக்கர். ஓகேவா? சரி, இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பீன்ற பாயிண்ட் அவுட் சைடில் ஒரு இடத்துல இருக்கு, விச் இஸ் 17 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகேவா? இது 17 சென்டிமீட்டருக்கு தாண்டி இருக்கு. அடுத்தது a secant drawn from the point P, which is intersect at point A and B. ஓகேவா? அடுத்தது இதில் பிஏவோட வேல்யூ வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர், பிபியோட வேல்யூ வந்து 7 சென்டிமீட்டர், அது ஏபியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபுல் லென்த் எனக்கு 15 சென்டிமீட்டர். இதோட இது இன்னும் போயிடல. இது என்ன கேட்டிருக்கேன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் கேட்டிருக்கு. ஸோ ரேடியஸ் வந்து இங்கிருந்து என்னது ஆர். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கிருந்து எனக்கு என்னது அதே ஆர் தான் வருது. ஸோ இதில் ஒரு சின்ன கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஓல இருந்து பி வரைக்கும் எனக்கு 17. அப்போ இது மட்டும் என்ன வரும்னு பாருங்க, 17 மைனஸ் ஆர். ஓகேவா? இது ஃபுல்லாக என்ன கிடைக்கும் எனக்கு 17 ப்ளஸ் ஆர். ஓகேவா? இது தெரிஞ்சாவே போதும், ஆன்சர் ஈஸியாக கொடுத்துடலாம். ரெண்டு சீக்கண்ட் வெளியே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதோட லென்த் என்ன வரும்? பி ஏ பி சிடி, ஏபி பிபி பிசி டிசி, வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது பிசி இன்ட்டு பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு பிபி.
ஓகேவா? இது அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு. அப்படியே சால்வ் பண்ணலாமா? பாருங்க. 17 பிளஸ் ஆர் 17 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 8. இது a பிளஸ் b a மைனஸ் b-யா? 289 மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ ஆரோட வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும்? இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 169. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 13. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியும், ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்து 30. ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஜாமெண்ட்ரியில் ஒரு டிஃபிகல்ட்டான கான்செப்ட்ல இருந்து கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு, அதை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்த செஷனில் வந்து மென்சுரேஷன்ஸ் உண்மையாகவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தேன். அதில் நம்ம டிஃபிகல்ட்டாக ரொம்ப டஃப்பாக இருக்குது கொஸ்டின்ஸ், ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது கொஸ்டின்ஸ். அடுத்த செஷனில் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. 16 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் மேத்ஸு, ரீசனிங் அண்ட் தென் ஜிஎஸ். நீங்கள் மேத்ஸையும் ரீசனிங் நீங்கள் ஸ்கோர் 60 மார்க். ஓகேவா? இது 60 அவுட் ஆஃப் 6 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்ல ஒரு 20 மார்க்ஸ் எய்ம் பண்ணுங்க போதும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 80. ஓகேவா? இப்போ வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ் கொஞ்சம் நல்லா படிங்க. உங்களுக்கு ஒரு 90 கிட்ட வந்தது அப்படின்னா ஷூரா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நீங்க கெட்டின் பண்ணிக்கலாம். வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா கட் ஆஃப் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ இந்த ஆப்டியில ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. ரீசனிங்ல விடக்கூடாது. தென் ஜிஎஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இதுல மெயினா பார்த்துக்கோங்க. இதுல ரீசெண்டா தான் எல்லா எக்ஸாமும் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்பதான் குரூப் டி நடந்துச்சு. இப்பதான் என்டிபிசி நடந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கேட்ட கொஸ்டின்ஸை நீங்க திரும்ப ரிப்பீட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த கரண்ட் அஃபேர்ஸை இதுல இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று விடாம ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே மேக்ஸிமம் அதில் கேட்டுறது தான் கவர் ஆகும். ஏன்னா என்டிபிசி, அதுக்கப்புறம் குரூப் டி, ஜேஇ நிறைய எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக நடத்திட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அது தவிர வேற கொஸ்டின்ஸ் வரப்போறது கிடையாது. ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸை நல்லா தரவா படிச்சுட்டு உள்ள போங்க. ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? கவலைப்படாமல் உள்ள போங்க. வேகன்சி பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு போஸ்ட் நம்மளோடது அப்படி மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகுங்க. நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லைஃப் மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகேவா? அப்பாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் உள்ளேயே நிறைய ப்ரொமோஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேத்ஸ் டு தமிழ் சேனலில் கமெண்டில் போடுங்க. அது இல்லாமல் யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் போடுங்க. இதில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் போடலாம். நமக்கு இன்ஸ்டாகிராம் குரூப்பும் இருக்குது. ஓகேயா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.